கொண்டார். புலவர் உறங்குவது கண்டு ஓய்வெடுக்க உதவலாம் என்று புலவருக்கு கபரி வீசினார். உறங்கு கட்டுவோர் இந்த காட்சியை கண்டு வியந்து நிற்கின்றனர். மொழி தெரிந்த புலவர் வேந்தனின் செயலை கண்டார். அறியாது செய்த தவற்றினை புலவர் உணர்ந்தார். கூத்தர், பாணர், சான்றோர், மன்னர். இதோ நீங்கள் காண்பது ஒரு அரசவை காட்சி. அரசவையில் பாணர், சான்றோர், மகளிர், மறவர், பரிசிலர் ஆகியோர் முதன்மை பெற்றுள்ளனர். அவர்களுக்கு மத்தியில் அரசன் கம்பீரமாக அமர்ந்திருக்கிறான். இன்றைய மதுராந்தகத்துக்கும் மரக்காணத்திற்கும் இடைப்பட்ட சங்க காலத்தில் ஓய்மா நாடு என்று அழைக்கப்பட்டது. அந்நாட்டை ஆடிய அரசன்